வணக்கம் மக்களே, விஜய் சந்துரு. ஸோ இன்றைக்கி நம்ம ஷோவில் எங்கே இருக்கோம்னா ஒரு பயங்கரமான இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். ஸோ பொதுவாக வந்து பேர்ட்ஸில் வந்து ரொம்ப ஃபேமஸான நம்ம தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் தி லீடிங் எக்ஸாட்டிக் பெட்ஸில் தான் வந்திருக்கோம். அந்த பெட் ஷாப்பில் உங்களுக்கு என்ன பெட் ஷாப்னா முஃபாசா பெட் ஷாப். ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு எக்ஸாட்டிக் பெட்ஸ் இங்கிட்ட தான் இருக்குது. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன், ஏன்னா நிறையா டைப்பான பேர்ட்ஸை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க போகலாம். காய்ஸ், நான் சொல்லியிருந்தேன். ஸோ முசாஃபா பெட்ஸ். ஸோ இந்த பெட் ஷாப்போட ஃபவுண்டர் கிரண் ப்ரோ நம்மளோட இருக்காங்க. ஹாய் ப்ரோ, வெல்கம் டு மை ஷோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்கள். ஸோ ப்ரோ, எப்படி இந்த பெட்டில் உங்களுக்கு இப்படி இன்ட்ரெஸ்ட் வந்து, அதுவும் பேர்ட்ஸில் குறிப்பாக இந்த மாதிரி ஹை வெரைட்டிஸ் பேர்ட்ஸ் எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு? இல்லை, ஆக்சுவலாக ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ் தான். அண்ட் நான் வந்து பேசிக்காகவே வந்து ஜெனட்டிக்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே. ஸோ இப்போது ஃபிஷ்ஷஸில் வந்துட்டு ப்ரீட் பண்ணிவிட்டு அந்த கலர்ஸு இதெல்லாமே F1 F2 ஜென்ரேஷன்ஸ் இதெல்லாமே பண்ணிகிட்டு இருந்தது தான். காக்டெயில் வந்துட்டு ஆரம்பத்தில் வந்துட்டு நம்ம ட்ரெயின்டாக தான் எடுத்தது. லைக் சிக்காக எடுத்து ட்ரெயின் பண்ணேன். ஸோ அந்த கஸ்டமர் ரேண்டமாக காக்டெயில் வந்துட்டு நல்லா ட்ரெயின்டப்பாக இருக்குது, எனக்கு அதுதான் வேணும், பர்டிகுலராக எடுத்துகிட்டு 2 காக்டெயிலையும் வாங்கிக்கிட்டாரு. லைக் நான் வந்து அதை பெட்டாக வச்சுருந்தது, பட் ஃபிஷ் எடுக்க வரும்போது அதையும் எடுத்துக்கிட்டாரு. ஸோ ஓகே, இது நல்லா ப்ராஃபிட்டபுளாக இருக்குது, ஸ்டார்ட் அப் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறமா சன்கனஸ் மோஸ்ட்டாக நான் என்னோடய பெட்டாக தான் வச்சுட்டு இருந்தது. அண்ட் டிவார்மிங் பண்ணாமல் ஒரு பேர்டு இறந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா டிவார்மிங் பண்ணும்போது ஹையர் டோசேஜ், ஸோ அதில் ஒரு பேர்டு இறந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் இதை ப்ராப்பராக வந்துட்டு ஆன்லைனில் கிளாஸஸ் போயிட்டு ட்ரெயின் பண்ணுறது எல்லாமே எப்படி ப்ராப்பராக கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு தென் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் அப் பண்ணது தான் இது. ஸோ நீங்கள் உங்கள் எந்த ஏஜில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க ஆக்சுவலாக இந்த கெரியர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது? நான் இது ஸ்டார்ட் அப் பண்ணும்போது 19 இயர்ஸ். சூப்பர் ப்ரோ, 19 இயர்லேயே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ ஏன்னா இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணு தெரியாமலே ரொம்ப திணறிட்டு இருக்கும்போது, பட் நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு இன்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக மேபி ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து நீங்கள் ஒரு இதுதான் நமக்குன்னு உணர்ந்திருப்பீங்களா கண்டிப்பாக. ஸோ அது எந்த பாயிண்ட் எப்படி ஆச்சு? இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஐ வில் சே பிஸ்னஸ்ன்ற ஒரு ஓரியன்டேஷன் பார்த்தீங்கன்னா கம்மியாக வச்சுக்கிறது பெட்டர். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ எனக்கு வந்து இந்த பேர்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அண்ட் நான் வந்து புதுசாக வந்து நம்ம கஸ்டமரே ஏதோ ஒரு புது இஷ்யூஸ் இல்லை புது டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸோ கம்ப்ளைண்ட்ஸோ இருக்குன்னா ஸோ அதை வந்து கொஞ்சம் க்யூரியஸாகவே பார்ப்பேன், மோர் தென் பிஸ்னஸ் சைட். ஸோ இப்போ பிஸ்னஸ் சைடாக இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு லாங் லாஸ்டிங்காக போகிறது இல்லை. ஏன்னா நிறைய பேர் பிஸ்னஸ்ன்னு வராங்க. ஆஸ் அ பிஸ்னஸாக பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் லைவ் அனிமல். ஸோ உங்களோட நாலேஜ் லெவல் வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டே இருக்கணும். நீங்கள் ஒவ்வொரு ஸ்பீஷீஸ் கூடயும் ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ ஒவ்வொரு ஸ்பீஷீஸ்க்குமே டயட் மாறும், ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலாஸு பேட்டர்ன்ஸ் மாறும். ஸோ இந்த இது எல்லாமே மோர் ஆர் லெஸ் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்கோப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போகிறது பெட்டர். இப்போ எனக்கு வந்து ஒரு பேர்டு இறந்துச்சு, நான் வந்து கொஞ்சம் க்யூரியஸ் ஆனேன். லைக் அந்த பேர்டு எந்தனால ஒரு விஷயம் வந்து லேர்ன் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்ட். ஆமாம், எக்ஸாக்டாக. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பட்சத்தில் இந்த இது ஓகே. அதே மாதிரி எனக்கு கிடைச்ச மென்டார்ஸ் லைக் நான் வந்துட்டு ஓப்பனாக சொல்லணும்னா பெட் இண்டஸ்ட்ரியில் இருக்க யாருமே வந்துட்டு பெருசாக ஒரு பூஸ்டப்பை வந்துட்டு அந்த ஸ்பார்க் இன்ஸ்பிரேஷன் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்பார்க் எங்கேயுமே வரல. லைக் நான் வந்து நம்ம இது பெங்களூரில் வந்துட்டு ஒரு இது வைல்ட் லைஃப் சாங்சுரி லைக் பெட் சாங்சுரி கேன் பி செட். இப்போ மாடு எல்லாமே அடிபட்டு வருது, கௌஷாலா மாதிரி. அதுக்கப்புறமா இந்த குதிரை எல்லாத்தையுமே வந்துட்டு திறந்து விட்டுருவாங்க. ஈமூஸ் எல்லாமே ரொம்ப லாஸ் ஆகும் எல்லாம் திறந்து விட்டாங்க. ஸோ அதெல்லாமே ரெஸ்கியூக்கு வரும். ஸோ ரெஸ்கியூக்கு வரும்போது இன்டு த வைல்டுன்னு ஒரு டீம். ஸோ அவங்க கூட வந்துட்டு வைல்ட் லைஃப்பில் வந்துட்டு கூட ஒரு அப்ரெண்டிஸ் மாதிரி தான் இருந்தது. ஓகே. ஸோ அப்போ வந்துட்டு கொஞ்சம் க்யூரியஸாக பேர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். லைக் அப்போல்லாம் வருவாங்க லைக் ப்ராப்பர் ஜென்யூன் வைல்ட் லைஃப் கைஸ்.
பார்ப்பாங்க. லைக் ஒரு 7 மணி இருக்கும் காலையில், வெளியில் எழுந்திரிச்சு வந்து பேசிக்கிட்டு இருப்போம். தூரத்தில் பார்த்துட்டு ஹனி பஸ் அது பறக்கிறது. நான் வந்து இந்த ரேஞ்சில் ஹனி பஸ் இல்லையே, வேற என்ன இருக்கும் ஏது இருக்கும். ஸோ ஒரு 3-4 பேர் இருப்போம். அந்த டைமில் இந்த மாதிரி இதை நான் பார்த்ததே இல்லை, ஹனி பஸ் இந்த ரேஞ்சில் இருக்காது. உடனே அது ஹனி பஸ் தான், வா போவோம் பின்னாடி. தேவையில்லாமல் காரை எடுத்துக்கிட்டு பின்னாடி துரத்திக்கிட்டு எங்கேயோ போயிட்டு கடைசியில் பைனாக்குலரில் அட்லீஸ்ட் அதுதான்ற தெரியிற வரைக்கும் பின்னாடி துரத்திக்கிட்டு போயிட்டு கண்டுபிடிச்சிட்டு ஓகே ஃபைன் இதுதான் அந்த ஒரு இதாச்சு. அண்ட் தே ஆர் இன்டு வைல்ட் லைஃப் ரெஸ்கியூஸ். ஸோ அதனால் வந்துட்டு அப்யூஸ் என்னென்ன டைப்பில் ஆகுன்றதும் தெரியும். ஓகே, லைக் பாம்பெல்லாம் அடித்து போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பாம்பை ரெஸ்கியூ பண்ணுறதும், லைக் நான் கண்டிப்பாக வந்து பாம்புனா எனக்கும் பயம்தான். பட் ஆனால் அவங்க செய்வாங்க, செய்யும் போது கூட பார்ப்பீங்க. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க. லைக் பாம்பை வந்து ரிலீஸ் பண்ணணும், அதே இடத்துல தான் ரிலீஸ் பண்ணணும். அப்புறம் பயத்தில் அந்த இடத்துக்கு வராது, வேற இடத்துல விட்டீங்கன்னா மைக்ரேட் ஆகி இங்கே வரும். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து ஒரு அனிமலை வந்துட்டு இவ்வளோதான் நினச்சிருப்போம். கண்டிப்பாக பாம்பு தானே, ஓகே அது ஒரு பொந்துக்குள்ளே கிடக்கும், ஒரு எலியை சாப்பிடும், அவ்வளோதான், அதோட வேலை முடிஞ்சிச்சு. பட் இவங்க சொல்லும் போது சின்ன சின்ன விஷயங்கள், இவங்களோட கான்டாக்ட், லைக் இவங்க அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, லைக் அவங்களோட இது, லைக் அந்த அனிமல் தான். அவங்க காசு முக்கியம் இருக்காது. இப்பயே போயிட்டு நீங்கள் 1 கோடி ரூபா கையில் கொடுக்குறேன், நீ வந்து இதை விட்டுட்டு வாப்பா உன்னோட நாலேஜ் எல்லாமே ஒரு புக்கை எழுதி இல்லை ஒரு டாக்குமெண்டேஷன் போடுனா விட்டுருப்பா, நான் உனக்கு 1000 ரூபாய் கூட நான் காட்டில் போய் உட்காந்துக்கிறேன்ற மைண்ட் செட் இருக்க பீப்புள். ஸோ அந்த மாதிரியான பீப்புள்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு சர்க்கிள் அமையும் போது தான் எனக்கும் வந்துட்டு இது வந்துட்டு ஓகே, இது தாண்டி ஒன்று இருக்குது. இது அனிமல் தான், இது மியூட்டேஷன் தான், இது ஒரு கலர் தான். பட் ஆனால் இதை தாண்டி ஒன்று இருக்குது. லைக் இதுங்களோட நேச்சுரல் ஃபார்ம் ஒன்று இருக்குது, இதுங்க இயற்கையாக திங்க் பண்ணுற பேட்டர்ன் ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு என்ன மாதிரி பண்ணணும். ஸோ அது ஒரு ஸ்பார்க், அவ்வளோதான். ஸோ பெங்களூர் ஆக்சுவலாக நான் அந்த ஒரு பீரியட், ஒரு 6 months இந்த பீரியட், லைக் அதான் அவங்க கெரியர் ஸ்டார்ட் ஆக பண்ண ஒரு கண்டிப்பாக. ஸோ ப்ரோ, இப்போ நம்ம பெட் ஷாப்பில் தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் தி லீடிங் எக்ஸாட்டிக் பெட் ஷாப் தான் நம்மளது. ஏன்னா யூடியூபாக இருக்கட்டும், எந்த சோஷியல் மீடியாவில் முப்பாசா பெட் ஷாப்னு போட்டால் ஃபஸ்ட்டு லைக் வரது நம்ம பெட் ஷாப் தான். ஸோ அதுக்கு நீ கண்டிப்பாக இது வரைக்கும் உங்களோட கிளைண்ட்ஸோட ரெஸ்பான்ஸ், ரிவ்யூஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ அது அதாவது இப்படி சொல்லுது, ஒரு நல்ல குட் ரிவ்யூ இந்த சொசைட்டியில் நீங்கள் சம்பாதிச்சு வச்ச பேர் தான் இன்னைக்கு இவ்வளோ ஒரு லீடில் வச்சுருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஹாப்பியாக எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? லைக் இதுக்கு மேலேயும் அதை மெயின்டைன் பண்ணணும்னு தான் தோணுது. பிகாஸ் இது வந்துட்டு நமக்கு வந்து ப்ரெஷர் தான். ஓகே, பிகாஸ் நமக்கு வந்துட்டு இந்த டைமில் வந்துட்டு எல்லாருமே சொல்கிறாங்க இட்ஸ் குட் எல்லாமே. பட் இருந்தாலும் எனக்கு தெரியாத சில விஷயங்கள் இன்னமும் வந்துட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக தெரியாத கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. வி ஆர் நாட் பர்ஃபெக்ட், ஓகேவா? எக்ஸாக்ட், கண்டிப்பாக வி ஆர் நாட் பர்ஃபெக்ட். பட் அட் த சேம் டைம் அதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம், அவ்வளோதான். ஸோ இது மண்டையில் ஏற்றிக்கக்கூடாது. பட் அட் த சேம் டைம் வந்துட்டு ஃபைன், எல்லாருமே ஆனால் நல்லா தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. லைக் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த பர்சன். லைக் எக்ஸாக்டாக ப்ரோ. ஏன்னா இப்போ இருக்கிறவங்க வந்து லைக் ஒரு சின்ன விஷயத்தை தெரிஞ்சுட்டு எனக்கு எல்லாம் தெரியுன்றவங்க மதியில் இருக்கும்போது லைக் எல்லாமே தெரிஞ்சும் லைக் நான் இன்னும் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப் யூ ப்ரோ. இன்னும் நீங்கள் மேலும் மேலும் கண்டிப்பாக வளரணும். ஸோ லைக் ப்ரோ, இப்போ நம்ம வந்து எந்த மாதிரியான பேர்ட்ஸ்லாம் குறிப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம், ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் மட்டும்தான். ஸோ அதில் வந்துட்டு பர்டிகுலராக ப்ரீடிங்கான பேர்ட்ஸுக்கு இப்போ கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்ருக்கேன். ஓகே, அதை நீங்களே ப்ரீட் பண்ணுற மாதிரி இல்லை, நம்ம ப்ரீட் பண்ணுற பேர்ட்ஸை கொடுக்குறது, லைக் ப்ரீடிங் பேர்ஸாக கொடுக்குறேன். ஓகே, அண்ட் நான் வந்து ப்ரீடிங் பேர்ஸானா ஆல்ரெடி முட்டையிட்ட பேர்ஸு ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறேன். ஓகே, பட் ஆனால் வந்து ப்ரீடிங்க்கு ரெடியாக இருக்க பேர்ஸ், லைக் நானே பேர் பண்ணுற பேர், செமி அடல்ட் பேர்ஸ் அந்த மாதிரி. செமி அடல்ட் இல்லை, அடல்ட்ஸ் தான். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும் போது அது சன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், லெஃப்ட் சைடில் இருக்க பேர் வந்து பேர் ஆகிடுச்சு, மேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஜஸ்ட் கவனிச்சாலே தெரியும் இப்போ க்ராஸ் பண்ணுது ஜஸ்ட். ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நான் வந்துட்டு இப்போ வந்து பேர்டோட வைல்ட் நேச்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் வந்து டேம்டு போர்ஷன்ஸ் நல்லாவே பண்ணிட்டு இருந்தது. அண்ட் ஃப்ரீ ஃப்ளைட் வரைக்குமே ட்ரை பண்ணோம். ஒரு பேர்டோட ஃப்ளைட் பேட்டர்ன்ல இருந்து எதனால ஒரு ஷில்லான வாய்ஸ் கொடுக்குது, இது எல்லாமே. ஸோ டேம்ல வந்து ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணது. அண்ட் இன்னமும் அதை தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 80% அதை தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, கொஞ்சம் தனியாக இந்த மாதிரி ஒரு மொத்தமாக போட்டு இந்த மாதிரி மொத்தமாக பேர்ட்ஸை விட்டு அவங்களோட பேரிங் எப்படி இருக்கு, ஸோ ப்ரீடிங் எப்படி இருக்கு. ஏன்னா நான் வந்து ப்ரீடிங் பேராக ஒரு கஸ்டமருக்கு கொடுக்குறேன். ஓகே, ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஒரு 3 monthsக்குள்ளே எக்லே பண்ணிடுச்சு சார், முட்டை போட்டுருச்சு சார், குஞ்சு போட்டுருச்சு, அது எல்லாமே சந்தோஷமா சொல்றாங்க. ஓகே, அதே இதை நான் இந்த மாதிரி பேர் பண்ணியும் கொடுக்குறேன். ஓகே, அதுக்கும் சேம் ரெஸ்பான்ஸ் தான் வருது. பட் ஆனால் ப்ரைஸ் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சன் கன்னியில் இது ஒரு 5000 10,000 டிஃபரன்ஸ் கொடுக்கும் ஒரு பேருக்கு. ஒரு ப்ரீடிங் பேராக எடுத்தீங்கன்னா அந்த பேருக்கும் ஒரு நார்மல் இந்த நம்ம செட் பண்ணுற பேர் இருக்கும். பட் ஆனால் ரிசல்ட் சேம்.
ஸோ இதனால எனக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இது வந்துட்டு கம்மியாகுதுன்னு வச்சுக்கோங்க. லைக் ஒரு 10 பேர்டு இருந்தால் தான் என்னால் ஒரு 3 பேரை கொடுக்க முடியும் கண்டிப்பாக. பட் ஆனால் த ரிசல்ட் இஸ் கோயிங் குட். ஓகே ஓகே. ஸோ ப்ரோ இப்போ இந்த வின்டர் சீசன் வந்து லைக் பொதுவாக வந்து பேர்ட்ஸ் வந்து ரொம்ப லைக் நான் பார்த்த வரைக்குமே நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே கண்ணெல்லாம் மூடிட்டு ரொம்ப அப்படியே டிசீஸ் அந்த மாதிரிலாம் அப்படியே ஓரமாக உட்காந்துருக்கும். லைக் அந்த அதாவது ஹார்ட் இந்த நெஞ்சல் சுக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ உள்ளெல்லாம் போயிடும். ஸோ இதுக்கு மாதிரியான ட்ரீட் பண்ண என்னெல்லாம் மெடிசன் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க? ஒரு கிளைண்ட் உங்கள்கிட்ட வாங்கிட்டு போகிறாங்க, ஸோ பார்த்துருக்க வியூவர்ஸும் கண்டிப்பாக வாங்குவாங்க. ஸோ என்ன டிப்ஸ்லாம் ஆக்சுவலாக இந்த வின்டர் சீசனில் நார்மலாக மெயின்டைன் பண்ண வேண்டிய டிப்ஸ் சொல்லுங்கள் ஜெனரலாக. வின்டர் போர்ஷன் எடுத்துக்கலாம். லைக் வின்டர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஸ்பீஷீஸ்க்கு பிரச்சனைன்றது தான். ஓகேவா? இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா கிரே பேரட்ஸ் இந்த சீசனில் தான் ப்ரீட் ஆகும், சம்மரில் ப்ரீட் ஆக போகிறது. ரெண்டாவது வந்துட்டு சன்கன்யர்ஸ்லாம் இந்த டைமில் தான் வந்துட்டு பேர் பாண்டிங் எல்லாமே நல்ல ஸ்ட்ராங் ஆகும். ஓகே. தென் லாரிக்கிட்ஸ் எல்லாமே நிறைய இது இந்த சீசனுக்கு தான் ப்ரீட் ஆகும். அமேசான்ஸும் கிட்டத்தட்ட இந்த சீசன் தான். இந்த சீசனுக்கு மீட்டிங் அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். சம்மரில் வந்து எக் லேயிங் இதெல்லாமே நல்லாயிருக்கும். காக்கட்டூஸ்க்கும் இதே தான், மக்கவுஸ்க்கும் இதே தான். ஸோ இதுதான் ப்ரீடிங் சீசன். ஓகே. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து சுக்கா அடிக்குது, இல்லை கண் இன்ஃபெக்ஷன் காமனாக வருது, இல்லை பேர்ட் வெயிட் லாஸ் ஆகுது, டெத் அதிகமாக இருக்குன்றது காக்கடைல்ஸ், ஃபின்ச்சஸ், ஆஃப்ரிக்கன் லவ்பர்ட்ஸ், ஓகே, நார்மல் லவ்பர்ட்ஸ், பர்ட்ஸ், அதான் இந்த சீசன் சூட் ஆகாது. இந்த சீசன் சூட் ஆகாது. ஓகே. ஏன் அது எதனால் அந்த ப்ராப்ளம் நடக்குது? டிப்பிக்கலாக அதுங்களோட ரேஞ்ச் எடுத்துக்கோங்க. ஸோ காக்கடைல்ஸ் எங்கேருந்து வருது? ஆஸ்திரேலியன் மெயின்லேண்ட். தரிசு நிலம், சின்ன சின்ன சீட்ஸ் தான் அதுங்களுக்கு கிடைக்கும். தண்ணி ரொம்ப கம்மி தான். ஹியூமிடிட்டி இஸ் கம்பேரிட்டிவ்லி லோவர், ரொம்ப லோவர். ஸோ லோவரான ஹியூமிடிட்டி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல காக்கடைல் இருக்கு. ஓகே. ஸோ நமக்கு வந்து இப்போ மழை பெய்யுது, ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ காற்றுல இருக்க ஈரப்பதம் இன்க்ரீஸ் ஆகும்போது டைஜஸ்டிவ் ட்ராக்ட் சரியாக வேலை செய்யாது. ஸோ இப்போ பேர்டு வந்துட்டு இம்யூனாக இல்லாத பட்சத்தில், அதாவது முடிஞ்ச அளவுக்கு நல்லா பீக் ஹெல்த்தில் இல்லாத பட்சத்தில் சின்னதாக எதனா ஒரு ஃபால்ட் ஆச்சுன்னா கூட பேர்டு உடனே சிக் ஆகிடும். ஈவன் டு ஃபேக்ட் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்ச கீரைங்களோ எடுத்து சரியாக கழுவாமல், அதாவது நார்மல் டெம்பரேச்சருக்கு வராமல் நீங்கள் கொடுக்குற பட்சத்துலையும் இந்த பிரச்சனைகள் வரும். ஓகே. ஸோ காக்கடைல்ஸ், ஆஃப்ரிக்கன் லவ்பர்ட்ஸ், ஃபின்ச்சஸ், நார்மல் பஜ்ஜீஸ், இவனுங்க எல்லாருமே தான் இந்த சீசன் வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய ஸ்பீஷீஸ். அதை எக்ஸாக்டாக சொன்னால் ஸ்மால் வெரைட்டி பேர்ட்ஸ், ஸ்மால் வெரைட்டிஸ் எல்லாம். ஓகே. ஸோ டெசர்ட் ஸ்பீஷீஸ் எல்லாம். ஓகே ஓகே புரியுது. ஸோ இப்போ இவனுங்க எல்லாரையுமே பார்த்துக்கணும், நான் வந்து ப்ராப்பராக வச்சுக்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட் திங் அவுட்டோர் ஏவியரிஸ் கொடுக்குறவங்க. ஓகே. வெளியில் வந்துட்டு நான் பால்கனியில் வைக்கிறேன், இல்லை மொட்டை மாடியில் நான் ஏவியரி மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வைக்கிறேன். இவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஹீட்டுக்கான சோர்ஸ் கொடுத்தே ஆகணும். ஓகே. யூவிபி ஆர் ஹீட் லேம்ப்ஸ். ஹீட் லேம்ப்ஸ் நான் சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நம்ம இதில் வர செராமிக் ஹீட் லேம்ப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச், ஒரு ஸ்ட்ரெயிட் பாத்தில் தான் வந்துட்டு ஹீட்டை கொடுக்குது. ஓகே. ஸோ நீங்கள் இங்கே மாட்டுறீங்கன்னா ஒரு 1 ஸ்கொயர் ஃபீட் ஆர் 2 ஸ்கொயர் ஃபீட் ஸ்ட்ரெயிட்டாக கீழே வரைக்கும் கொடுக்குது ஒரே ஹீட்டை. ஸோ கிட்ட போக போக இன்னும் சூடும் அதிகமாக பேர்டு தொட்டுருச்சுன்னா போட்டுக்கும். யூவிபி பல்பு ஓரளவுக்கு சஸ்டைனபிளாக போகுது. ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறது ஒன்று. இல்லை நான் வந்து பெரிய கலெக்ஷன்ஸாக வச்சுக்கிறேன், வீட்டுக்குள்ளே தான் வச்சுட்ருக்கேன். ஓகே. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் பெட்டர் என்ன கேட்டால் கிளைமேட்டை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. ஏசி மஸ்ட்டு, ஓகே, எக்ஸாஸ்ட் மஸ்ட், ஓகே, இது இருந்தாலே போதும், மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்து வரைக்கும் கால்குலேட் பண்ணி தான் வச்சது. எனக்கு பின்னாடி ஜன்னல் இருக்குது, ஆனால் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், எனக்கு வெளிக்காற்று வேண்டாம். ஓகே. ஸோ நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஃபுல்லாகவே க்ளோஸ்டு, ஆனால் வந்துட்டு எக்ஸாஸ்ட் போடும்போது வெளிக்காற்று உள்ளே வர ஆரம்பிக்கும். ஓகே. ஏன்னா சைடில் ஃபுல்லாக நான் கேப் விட்டுருக்கேன். ஓகே. ஸோ இப்போ எனக்கு உள்ளே வரும்போது ஸ்ட்ரெயிட் பாத் வருது, எனக்கு ரொட்டேஷனுக்கு இந்த ஒரு இடத்துல ஃபேன் இருந்தால் போதும், ஒரு சர்க்கிள் அடிக்கும். புரியுது. ஓகே. ஸோ இந்த சர்க்கிள் அடிச்சிருது. ரெண்டாவது காற்று வந்து எக்ஸாஸ்ட் வழியாக வெளியே போயிடும். ஓகே. ஸோ எனக்கு அது வேலை முடியும். ஓகே. ஸோ இது வந்துட்டு நான் வந்து வின்டர் டைமில் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. சம்மர் டைமில் நான் ஏசி போட்டேன்னா ஏசி காற்றுல ஹியூமிடிட்டி பெருசாக வராது. ஆமாம். ஸோ எனக்கு இந்த ரெண்டு விஷயத்துலையுமே என்னால் இந்த இடத்த வந்து பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். ஓகே. ஓகே. ஜன்னல் இதெல்லாமே வந்து பெருசாக இருக்கணும், லைக் நம்ம வந்து வெளி காற்றை வந்து உள்ளே கொண்டு வரணும். இதெல்லாமே சம்மர் டைமில் அட்வைசபிள். ஓகே. நம்மளோட சம்மர் டைமில். பட் ஆனால் வின்டரில் நம்மளோட இது ரொம்ப கஷ்டம் பேர்டு. ஸோ இது வந்து சின்ன பேர்டு. ஓகே. பெரிய பேர்டுக்கு ஐவிச்சு முடிஞ்ச வரைக்கும் அவுட்டோரில் வைக்கிறது. ஓகே. ஆமாம். சன்கன்யூஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்டோரில் சக்ஸஸ் ரொம்ப அதிகம். ஓகே. ஸ்மால் கன்யூஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு இல்லை, அதாவது பைரா ஃபேமிலி, கிரீன் ஷீட் ஃபேமிலிஸ் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு சக்ஸஸ் இல்லை. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் ஹான்ஸ் மக்காவாக இருக்கட்டும், இல்லை ஒரு சன்கனராக இருக்கட்டும், லாரிகிட்டாக இருக்கட்டும், நீங்கள் வந்து மொட்டை மாடியில் இல்லை பால்கனியில் வைக்கிறது பெஸ்ட், ஒரு சக்ஸஸ்ஃபுல் தென் இந்த மாதிரி மெத்தட். ஓகே. 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 ஸோ எந்த ஸ்பீஷீஸ்
நேட்டிவிட்டி எங்க நேட்டிவா இருக்கு, இதுங்களோட ப்ரீடிங் சீசன், இதோட ஹார்மோன்ஸ் எப்படி வேலை செய்யுது, எப்படி இன்டியூஸ் ஆகுது. ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நான் படிச்ச விஷயம் தான். கோல்டன் கன்யூஸ் எடுத்துக்கோங்க. ஓகே. மினிமம் வந்து ஒரு 3 or 4 பேர்ஸ் இருந்தாலும், பட் ஆனால் தே வில் ப்ரீட் ஒன்லி காலனியா. தனித்தனி பேர்ஸா வச்சுட்டு இருக்கவங்க அட்லீஸ்ட் ஒரு 2 அடிக்கு ஒரு பேரும் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்தா மட்டும்தான் ப்ரீட் ஆகுதுங்க. ஓ செம. ஸோ தனியாக ஒரு பேரை வாங்கி வச்சுட்டு இருக்கவங்களுக்கு ப்ரீடிங் சக்ஸஸ் கிடையாது. புரியுது. ஓகே. ஸோ சின்ன விஷயம் தான், ஒரு பேர்ட் இன்னொரு பேர்டை பார்க்குது அவ்வளோதான். பட் ஆனால் அது கம்யூனிட்டியாக ஃபீல் ஆகுது. ஓகே ஓகே. ஸோ நீங்கள் அந்த பேர்டை எவ்வளோ காம் பண்ணுறீங்க. ஓகே. இவரே எடுத்துக்கோங்க, 2.5 years old ஃபீமேல். ஓகே. ஸோ இந்த பேர்டு. ஓகே. ஸோ இப்போ இந்த பேர்டை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து டேம் பண்ணி கொடுக்குறதா இருந்தால் அகெயின் பேர்டுக்கு ஸ்ட்ரெஸ் தான். ஓகே. ஸோ இந்த மாதிரி பேர்ட்ஸை நாங்கள் ப்ரீடிங்க்கு இன்ட்யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த பேர்டு வந்து இன்னும் ஒரு 1 yearல ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுது. ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த பேர்டோட மைண்ட் செட்டை வந்து கிளியர் ஆஃபாக இருக்கும். லைக் இவனை வந்து நான் வெளியில் எடுக்கிறேன், ரெக்கையை கட் பண்ணுறேன், டேம் பண்ண பார்க்குறேன். ஸோ நான் வந்து டேம் பண்ணுறேன், இவன் நல்லா பேசுகிறான், வாங்குற கிளையண்ட்டுக்கு ஜஸ்டிஸ். ஓகேவா. பட் ஆனால் இவனுக்கு சுத்தமாக நான் ஜஸ்டிஸ் பண்ணலை. ஓகே. ஓகேவா. ஸோ இவனோட நேச்சர் அவன் தாண்டிட்டான். 2.5 வயசு வந்துருச்சு, இவனுக்குன்னு யோசிக்கிற ஒரு புத்தி வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வந்து டேம் ஆகுது, லைக் சாஃப்ட் ஆகுது, உன்னோட நேச்சரை விட்டு வெளியில். ஸோ இவனோட ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பேர்டோட சைடில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலுமே 99.9% பிரச்சனைகள் கிடையாது. ஓகே. ஸோ அவங்கள பாருங்கள், முக்கால்வாசி பேர் வந்து அதை பார்க்குற ஸ்பேனை தான் கம்மி பண்ணிடுறாங்க. ஓகே. பிகாஸ் விளையாடுறீங்க, எல்லாருமே எடுத்து விளையாடுறீங்க, யூஆர் என்ஜாயிங் த பேரட். பட் ஆனால் பேர்ட் வந்து ஆசிட்டிஸ் விடும்போது அவனோட நேச்சர் என்னன்றது தெரியும். லைக் போய் அண்டிட்டு போய் உட்காருவாங்க. ஸோ இடம் கோல்டாக இருக்கும். ஓகே. ஓகேவா. அதே மாதிரி வந்துட்டு பேர்டு ஒத்த காலை தூக்கிட்டு நிற்கும். ஓகே. பேர்டு ஒத்த காலை தூக்கிட்டு நின்னா வீடுக்கு ஆகாதுவாங்க. இல்லை சில பேர் வந்து சிக்காக இருக்கு. பேர்டோட பாடியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபெதர் இருக்குது, காலில் மட்டும்தான் ஸ்கின் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஸ்கின் வந்துட்டு அதில் மட்டும்தான் சில்னஸ் ஃபீல் பண்ண போறீங்க. ஆப்வியஸாக நம்ம தலைமையில சில்னஸ் ஃபீல் பண்ணுறது இல்லை, பட் ஆனால் பாடி இதில் ஃபீல் பண்ணுவோம், கையிலலாம் ஃபீல் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஸ்வெட்டர் போட்டு கவர் பண்ணிக்கிறோம். அவனோட ஃபெதர்க்குள்ளே தூக்கிக்கிறான் ஒரு கால். ஸோ 50% அவனோட எக்ஸ்போஜரை கம்மி பண்ணிக்கிறான். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த அவனுங்க யோசிக்கிறானுங்க, பண்ணுறாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட். ஸோ அந்த பேர்டு வந்து ரொட்டேட் ஆகிறது இதில் தான். ஸோ நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு அவனோட ஹாப்பினஸ் என்ன. நெஸ்டிங்லாமே லைக் இங்கே ராயபுரத்துலேயே லைக் ஐசே 10 பேர் சன் கன்னியூரோ தான் வச்சுட்டு இருக்காரு. பட் ஆனால் 100 பேர்ஸ் வச்சுக்கிறவங்களோட கம்பேரிட்டிவாக சொல்லணும்னா ஹீ இஸ் 10 times பெட்டர் இன் நாலேஜ். உட்காந்து அவரோட பேர்டை அவரு தான் பார்ப்பாரு, அவரு தான் எல்லாமே இது பண்ணுறது, சாப்பாடு தண்ணி மாற்றுறது சிங்கிள் பர்சன். ஸோ இப்போ வந்து அப்சர்வேஷன் அதிகம். ஸோ இதனால் 100 பேர் வச்சுட்டு இருக்கவங்க பெரியா. ஓகேவா. 10 பேர் வச்சுக்கிறவங்களுக்கு நாலேஜ் அதிகம். ஓகே கரெக்டாக. ஸோ நீங்கள் வந்து பேர்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது என்ன அப்சர்வ் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ அதை நீங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ தட் வில் கிவ் யூ பெட்டர் ரிசல்ட். ஈவன் இதை ஒரு பிஸ்னஸாக பார்த்தீங்கன்னாலும் சரி, இல்லை இது ஒரு ஹாபியாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக. அதான் சொல்லும்போது ஒரு பெட்டர் டீச்சர் மாதிரி தான் சொல்லலாம். லைக் ஏன்னா இந்த மாதிரி நம்ம அப்சர்வ் பண்ணும்போது நிறைய விஷயம் நமக்கே அறியாமல் நம்மளே கற்றுப்போம். இப்படி இருக்கான்ற ஒரு பாயிண்ட்லேயே நம்ம யோசிப்போம் அந்த ப்ராசஸ். ஸோ ஓகே ப்ரோ, இதெல்லாம் தாண்டி இந்த சுக்கான்றது லைக் எல்லா பேர்டுக்கும் ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது. ஸோ இது எப்படி ட்ரீட் பண்ணலாம்? சுக்கா வந்துட்டு ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. அதோட ப்ராசஸ் சொல்லிடுங்க. லைக் எப்படி கியூர் பண்ணுறதுன்னு சுக்கா வந்துட்டு நிறையா ரீசன். மேஜராக வந்து டீஹைட்ரேஷன். ஓகே. டீஹைட்ரேஷன் ஒரு பேர்டுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக சுக்கா அடிக்கும். ஓகே. இல்லைனா ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் காமனாக. ஓகே. இல்லை பாக்டீரியலில் பெருசாக சுக்கா அடிக்காது. ஏன்னா சுக்கா லைக் நல்லா சுக்கா அடிக்கிறதுக்குள்ள பாடி இறங்கும். ஸோ பாக்டீரியல் வந்துட்டு டோட்டலாக வேறு சிம்டம் இருக்கும். ஓகே. ஈஸ்ட் இன்ஃபெக்ஷனுக்கு ரொம்ப காமனாக சுக்கா அடிக்கும். லைக் காக்கடெயில்ஸ்க்கு நல்லா கவனிக்கலாம் நீங்கள். சுக்கா அடிக்கிறது எல்லாமே வாய் புளிக்கும். நமக்கு அல்சர் இருந்துச்சுன்னா வாய் ஸ்மெல் வரும். அதே மாதிரியான ஒரு விஷயம் வாயிலேருந்து வரும். ஸோ பேசிக் ரெமெடி நிறையா பேர் சொல்கிறது என்னென்னா லைக் வந்து இது தயிர் கொடுக்கலாம், இல்லை வந்துட்டு இது பப்பாளி கொடுக்கலாம். ஏன்னா இங்கே இன்னொரு பெட் ஷாப்காரரே வந்துட்டு லைக் ஹி வாஸ் யூசிங் தயிரை வந்துட்டு பேர்டுக்கு வந்து கொடுக்குறது. ஓகே. ஸோ அந்த மாதிரி நிறைய ரெமெடிஸ் சொல்லியிருக்காங்க. விச் இட்ஸ் நாட் ஒர்க்கிங். மேபி அவங்களுக்கு ஒர்க் ஆகிருக்கலாம். ஓகே. பெட்டரான ரிசல்ட் லைக் நான் வந்து சஜஸ்ட் பண்ணதும் சரி, நல்லா வந்ததும் சரி. ஓகே. குரோவிப்ளெக்ஸ் நார்மல் நம்ம மாட்டுக்கு யூஸ் பண்ணுற குரோவிப்ளெக்ஸ். ஓகே ஓகே. நார்மலாக. ஓகே. பின்னாடியே ரேஷியோ இருக்கும். ஓகே. ஓகேவா. வெயிட்டை கால்குலேட் பண்ணுங்க.
ஓகே பேர்டுக்கு அதுதான் நிறைய பேர் தப்பு பண்ணுறது. பேர்டை பாடி கால்குலேட் பண்ணி வச்சுருவாங்க. ஓகே ஓகே பாடி கால்குலேட் பண்ணக்கூடாது. லைக் வெயிட்டை தான் கால்குலேட் பண்ணணும். இவ்வளோ பெரிய மக்கள் வந்துட்டு 900 கிராம் தான் இருக்கும். ஒரு கிலோ கூட கிடையாது. ஆமாம் இவ்வளோ வந்து கோழி உங்களுக்கு 1 கிலோக்கு மேலே போயிடும். கண்டிப்பாக. ஸோ நம்ம வந்து அந்த கேல்குலேஷனில் ஓகே ஒரு கிலோக்கு மேலே இருக்குன்ற மாதிரி அடிச்சிடுவோம். ஓவர் டோஸ் ஆகும். ஸோ கரெக்டாக வெயிட்டை கால்குலேட் பண்ணி பின்னாடி அவன் அளவு கொடுக்கும். எக்ஸாக்டா அதை போட்டுட்டு பேர்டுக்கு கொடுங்க. ஓகே ஒன்று. ரெண்டாவது பேர்டு வந்து அம்பிள் ஆஃப் வாட்டர் இருக்கான்றதை பார்க்கணும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ரீஹைட்ரேட்டிங் ஃபுட் லைக் வாட்டர் மெலன், ஸ்ப்ரவுட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். ஓகே ஸ்ப்ரவுட்ஸ் நீங்கள் ஒரு பேர்டுக்கு யூஸ் பண்ணாத பட்சத்தில் யூ ஆர் நாட் அ பெட் லவர் அண்ட் யூ ஆர் நாட் கீப்பிங் ஃபிட் டு ஹாவ் அ பேர்ட். பிகாஸ் அது இயற்கையாக குளிர் நிறையா சாப்பிடும் ஒரு பேர்ட். ஸோ அந்த ஜெர்மினேட் ஆகி வரக்கூடிய பொருட்களை நிறையா சாப்பிடும். ஸோ அதுதான் பேர்டோட லைக் 60% டயட்டுன்னே சொல்லலாம். ஓகே எல்லா பேர்டுமே கீழே நோண்டி 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 அதுதான் சாப்பிடும். இலையோட அந்த டிப் அந்த துளிரெல்லாம் எடுத்து சாப்பிடும். ஓகே ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரவுட்ஸ் கொடுக்கணும். விச் வில் என்ஹான்ஸ் பேர்டோட வெயிட் எல்லாத்தையுமே. ஓகே தென் மெடிசன்ஸ் நீங்கள் வந்து லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. ஓகே பட் ஆனால் இது பெட்டராக இருக்குது. ஓகே முடிஞ்ச அளவுக்கு சுக்கா வருதுன்றது வந்துட்டு உங்ககிட்ட அந்த தப்பு இருக்குன்ற பட்சத்தில் ஒன்று பேர்டுக்கு வந்துட்டு ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் இருக்குது. முதல்ல அதை ட்ரீட் பண்ணணும். ஓகே நீங்கள் என்னதான் இந்த பக்கம் மெடிசன் கொடுத்துட்டு இருந்தாலும் அது வேலைக்கு ஆகும். ஓகே ஓகேவா ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் இல்லைன்ற பட்சத்தில் அடுத்த ஆப்ஷன் லைக் இது டீஹைட்ரேஷன். அதுக்கு இந்த க்ரோத் ஃப்ளெக்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். ஓகே ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா நார்மலாக வந்துட்டு ஆப்பிள் சைடு வேண்டியது இல்லை இது. பட் ஆனால் அதுவுமே வந்து பேர்டுக்கு வந்துட்டு லைக் தேர் ஆர் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன். சோர் க்ராப்பு தென் வந்துட்டு ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு வாமிட் பண்ணும் பேர்டு. ஓகே ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் இட் மெடிசன்ஸ் மாறும். ஓகே ஸோ இது வந்து ஐ வில் சே பெட்டர் கன்சல்ட். ஓகே ஓகேவா பெட்டர் பேசிக்காக இதுக்கு வந்துட்டு இது ஒரு ரெமெடி அவ்வளோதான். ஓகே அட் த சேம் டைம் இது வந்துட்டு லைக் இதை பண்ணால் ரெடி ஆகும்போது கிடையாது. ஏன்னா தேர் ஆர் 2 காசஸ். ரெண்டுத்துல எதுன்ற நம்மளால செட் பண்ண முடியாது. அண்ட் அந்த ரெண்டாவதுலேயே 3 காசஸ் தனியாக இருக்கு. ஸோ அதில் 3 இதில் 2. ஸோ உங்களுக்கு 4 டிஃப்ரெண்ட் காசஸ் இருக்குது இந்த ஒரு பிரச்சனைக்கு. ஸோ அதனால் வந்துட்டு பெட்டர் கன்சல்ட் பண்ணுங்கள். பட் திஸ் வில் ஆக்ட் அஸ் அ ரெமெடி. ஓகே கண்டிப்பாக. ஓகே ப்ரோ இப்போ ஐ இன்ஃபெக்ஷன் அதுக்கு என்ன மெடிசன் யூஸ் பண்ணலாம்? ஐ இன்ஃபெக்ஷன் இப்போ ஜென்ரலாக வந்து எல்லாருமே ஒரு ஃபேஸ் பண்ணுறது. ஐ இன்ஃபெக்ஷன் வந்துட்டு நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணி பாருங்க. ஓகே கண் அடிபட்டிருக்கா இல்லை இன்ஃபெக்ட் ஆகிருக்கா? ஓகே தேர் ஆர் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஓகே ஏன்னா நிறைய டைம் அடிப்பட்டதுக்கும் ஒரு மிஸ்டேக் இன்ஃபெக்ட் ஆகுது. ஏன்னா எனக்கு இது நடந்திருக்கு. ஜாண்டே கண்ணுக்கு ரப்பா லைட்டாக கிழிஞ்சிச்சு. ஓகே ஸோ ஸ்டோலன் ஆகிடுச்சு. ஓகே பட் ஆனால் லைட்டான ஸ்லிட்டு தான், லைட் ஸ்லிட்டு தான் அவங்களோட. நமக்கு அந்த முடி இருக்க அந்த ஸ்லிட்டு போன மாதிரி அவ்வளோதான். ஓகே பட் ஆனால் அந்த பேர்டுக்கு வந்து வீங்கிருச்சு. ஸோ ஐ இன்ஃபெக்ஷனுக்கான மருந்து போட்டு ஸோ லைக் அந்த ஒரு இது வந்து க்யூரே ஆகும். ஓகே ஸோ அதுக்கப்புறமா when we started giving ப்ராப்பராக இதுக்கு லைக் வெட்டோட சஜஷன் மூலிமா ப்ராப்பராக வந்துட்டு அந்த இது ஹீலப் ஆகிறதுக்கான மெடிசன் கொடுக்கும்போது உடனே லைக் 2 டேஸில் ரெக்கவர். 2 டேஸில் ரெக்கவர். இது 3 டேஸாக வந்துட்டு ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஓகே ஓகே ஸோ பெட்டராக வந்துட்டு ஆயிடுச்சு என்ன ஆயிருக்குன்றது பார்த்துருக்கேன். இன்ஃபெக்ஷனுன்ற பட்சத்தில் முதல்ல பேட்சை செக் பண்ணணும். ஓகே இப்போ எனக்கு வந்து இந்த ஒரு பேட்சில் அந்த ஒரு பேட்சில் ஐ இன்ஃபெக்ஷன். ஓகே ஓகேவா ஸோ இப்போ நான் இதை வந்துட்டு ஒரு 10 டிஃப்ரெண்ட் பீப்புள் கிட்ட கொடுத்துருக்கேன். ஓகே ஓகேவா இப்போது எனக்கு ஒருத்தர்கிட்ட தான் அந்த கம்ப்ளைண்ட் வருதுன்னா நான் மொதல் விஷயம் மீதி 9 பேருக்கு அதை பார்க்கணும். ஓகே பிகாஸ் இது வந்து புறா கிட்டேருந்து வரும் இன்ஃபெக்ஷன். புறா கிட்டேருந்து ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ இப்போ புறா கிட்டேருந்து வருதுன்ற பட்சத்தில் நான் இந்த சைடில் பார்க்குறேன் ஒரு கஸ்டமர் சொல்கிறாங்க. ஓகே ஸோ அவங்கக்கிட்ட வந்திருக்கா இல்லை அந்த பேட்ச் இன்ஃபெக்ட் ஆகிருக்கா? ஸோ மீதி 9 பேரை டாப் பண்ணிங்கன்னா ஓகே அதுலவும் ஒரு 2-3 பேர் இருந்தாங்கன்னா தென் இட் இஸ் இன்ஃபெக்டட். ஓகே ஸோ வந்த ப்ரீடர் கிட்ட இருந்து இன்ஃபெக்ட் ஆயிருக்கு இல்லை உங்களோட கீப்பிங்ல எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. ஸோ ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்கு which is
டோட்டலி அவர் ஃபால்ட். நம்ம அதை மானிட்டர் பண்ணணும். கண்டிப்பாக மானிட்டர் பண்ணி அது வந்து போன பட்சத்தில் புறா கிட்ட இருந்தும் டிரான்ஸ்மிட் ஆகலாம், கோழி கிட்ட இருந்தும் ஆகலாம், இல்லை வேற எதனா பேர்டை போட்டுட்டு வந்து கூட ஆகிருக்கலாம். ஓகே ஓகே. ஸோ அந்த பட்சத்தில் அது என்ன மாதிரி இருக்கு, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகுதா, எல்லோவா இருக்கா, என்னன்றதை பார்ப்போம். ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட் போகும். ஓகே. ஸோ அது போச்சுனாலும் ஓகே. சிப்லாக்ஸ் டி ஒர்க்ஸ் ஃபைன். ஓகே. சிப்லாக்ஸ் டி ஒர்க்ஸ் ஃபைன். ஓகே. பட் நாட் எ ரெமெடி. ஓகே. ஓகேவா? சி கொடுங்க, சரி ஆகும். ஓகே. பட் அட் த சேம் டைம் என்ன விஷயம் இதோட இதை வந்துட்டு நீங்க ப்ராப்பரா ஃபைண்ட் அவுட் பண்ணாம கொடுத்தீங்கன்னா இஷ்யூ ஆகலாம். கண்டிப்பா ஸோ கண்டிப்பா. அதையுமே வந்து சான்ஸ் எடுத்துக்காங்க. நான் இது வரைக்கும் மெடிசன்ஸ் பெருசா சொல்லலை. ஓகே. ஏன்னா சொல்லாததுக்கு ரீசன் என்னன்னா எல்லாருமே ஹோம் ரெமெடி எடுக்கிறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா எல்லாருமே பண்ற விஷயம்னா யூடியூப்ல சர்ச் பண்றாங்க, ஜஸ்ட் லைக் தட், கூகுள்ல பண்றாங்க. இல்ல இது நான் ஒன்று பார்க்குறேன், நெஸ்ட் பாக்ஸில் வந்து கொளுத்தி போட்டு அதுக்கப்புறமா வந்து டிஸ்இன்ஃபெக்ட் ஆக்சிடென்ட் அதெல்லாம் லைக் ஒரு மரம் எரிஞ்சிச்சுன்னா அந்த மரத்துக்கு வந்து பேர்டு வராது ப்ரீடிங். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ எரிச்சிட்டாங்க, இது எல்லாமே முடிஞ்சு மைக்ஸ் எல்லாமே போயிடுச்சு, நான் திருப்பி யூஸ் பண்ணுறேன் போது பட் ப்ரீடிங் ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். கண்டிப்பா. ஸோ ஐ எம் சேயிங் மேபி என்கிட்ட ப்ரொலிஃபிக்கான ப்ரீடிங் பேர் இருக்கலாம். ஓகே. ஸோ நான் எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம். பட் அதை வந்து நான் சஜஷனாக கிவ் அவுட் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக. எஸ்பெஷலி இன் திஸ் சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். உங்களுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை, இல்லை உங்கள் வீட்டில் யாருக்கும் உடம்பு சரியில்லை, எனக்கு வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, நான் இந்த மெடிசன் கொடுத்தேன் சரியாயிடுச்சு, இதே மாதிரி தான் சிம்டம் இருக்குது, இதே இதை கொடுங்க சரியாயிடும்னு சொன்னேன்னா நம்ம எதுவும் ஏற்றுக்க போகிறது கண்டிப்பாக 100% இல்லைப்பா நான் டாக்டரை பார்க்குறேன். ஏன்னா நமக்கு வேற ஒரு ப்ராசஸ் இருக்கும், மேபி வேற ஏதாவது விஷயம் இருக்கலாம், தண்ணி குடிச்சா சேம் சிம்டம் மேபி டிஃப்ரெண்ட். ஓகே. ஸோ அதுதான் சிப்லாக்ஸ்லேயும் இல்லை ஒர்க் ஆஸ் ஒரு என்னால் 2 நாள் இல்லை 1 நாளுக்கு வந்துட்டு என்னால் போக முடியாது, வெட்டை பார்க்க முடியாது. எனக்கு அது வரைக்கும் பேர்டுக்கு வந்து இது வந்து ஃபர்தராக போகாமல் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி இருக்கணும்னா யூஸ் பண்ணுங்க. ஓகே. மேபி ப்ராப்பராக பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேயே சார்ட் அவுட் ஆகும். இதுதான் இஷ்யூனா சார்ட் அவுட் ஆக போகுது. இல்லாத பட்சத்தில் 100% பட் ஆனால் கண் இன்ஃபெக்ஷனுக்கு 2 நாளுக்கு மேலே போகாதீங்க. ஓகே. 2 நாளுக்கு மேலே நீங்கள் சான்சஸ் எடுக்கும்போது க்யூர் பண்ணுறக்கூடிய பர்சன்டேஜ் கம்மியாக, ரொம்ப கம்மியாகும். சுக்கா ஆகிறதும் அதே விஷயம் தான். ஓகே. நான் வந்து ஃபார்மில் இருக்கும்போது இல்லை வீட்டில் இருக்கும்போது எப்பயுமே வந்து பேர்டு வந்துட்டு மானிட்டர் பண்ணுவோம் வெயிட் வழி. ஓகே. அதாவது டெய்லி டெய்லி எப்பயுமே எல்லா பேர்டுக்குமே சேல் பண்ணுறது வெயிட் இருக்குது. ஸோ இங்கே ஷாப்பில் மட்டும்தான் வெயிட் நாங்கள் எடுக்கிறது இல்லை. ஏன்னா 2 ஸ்டாஃப் இருக்காங்க, ஸோ அவங்க மானிட்டர் பண்ணுற டேம்னஸ் எடுக்கிறதுனால. பட் ஆனால் வீட்டில் இருக்கும்போது ஃபார்மில் இருக்கும்போது 100% வந்து வெயிட்டை வந்து கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதை ஒரு நோட் டவுன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ சுத்தா ஆகுதுன்றது நீங்கள் வந்து எண்ட் பாயிண்டில் தான் பார்க்கணும். ஓகே. இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே பார்க்கும்போது விச் இஸ் ஃபைன். ஓகே. கிச்சன் இது இருக்குல்ல, கிச்சன் வெயிட் ஸ்கேல் இருக்குல்ல, 5 கிலோ அதுவே சூப்பர். ஸோ ஜஸ்ட் ஒரு 190 போய் வாங்கிக்கோங்க, யூஸ் பண்ணுங்க போதும். ப்ராப்பராக லைக் அதாவது ஒரு பேர்டுலாம் ஒரு ப்ராப்பராக இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஊரில் ப்ராப்பரான வெட் சப்போர்ட் கிடையாது, லைக் வெட்கான எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது. ஓகேவா? நம்ம ஒரு வெட்கிட்ட நம்ம போனோம்னாலுமே ஒரு மெடிசனை 10 டிவைட் பண்ணி இல்லை டைல்யூட் பண்ணி தான் கொடுக்க சொல்கிறாங்க 90% ஆஃப் டைம். ஸோ அவங்க வந்து அவ்வளோ இதுவாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் இருக்கிற ரிசோர்ஸஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு ப்ரிவென்ஷன் கண்டிப்பாக. ஸோ அது இருந்தாலே போதும். ஓகே. லைக் பேர்ட்ஸை பற்றி இவ்வளோ கிளியராக லைக் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் நீங்கள் சொல்லும்போது எனக்கு என்ன விஷயம்னா லைக் அவங்கள பார்க்கும்போது லைக் எந்த விஷயமே நம்ம வந்து எவ்வளோ கற்றுக்கிட்டாலும் வந்து நான் இன்னும் லேர்ன் பண்ணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் கண்டிப்பாக இருக்கணுன்ற ஒரு விஷயம் புரிஞ்சு தென் ஓவராலாக வந்து இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பண்ணாலுமே லைக் எண்ட் ஆஃப் தி டே நான் டெய்லியுமே கற்றுக்கிட்டு தான் இருக்கேன், டெய்லியுமே மானிட்டர் பண்ணுறேன். ஸோ தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் ஒரு பேர்டு வாங்குற கிளைண்ட்டுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயம்லாம் பண்ணால் ஒரு பேர்டை வாங்கணும், இந்த விஷயம்லாம் இருந்தால் பண்ணுங்கன்ற எந்த விஷயம் உங்கள் சஜஷன் தான்? பேர்டை பொறுத்த வரைக்கும் ரிலாக்ஸாக இருக்கிறது தான் பெட்டர். ஓகே. ரிலாக்ஸாக இருக்கும். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிரே பேரட் வந்து நிறைய பேர் வந்து பயந்துட்டு நெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள போவோம். ஓகே. இது இன்னைக்கு காலை நடவடிக்கலாம். ஓகே. பயந்துட்டு நெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள போவோம். ஓகே. ப்ரொடெக்ட் பண்ணாது. ஓகே. இந்த பர்டிகுலர் பேர் வந்து லைக் ஆல்ரெடி எக்லே பண்ணியிருக்கு, அதுக்கான ஹிஸ்ட்ரியும் இருக்குது. ஓகே. பேர் வந்து போயிருக்கு லைக் ஆல்மோஸ்ட் 2 months தான் ஆயிருக்கு. ஆனால் நெக்ஸ்ட் பாக்ஸ் ஆக்சஸ் இருக்குது. பட் நெக்ஸ்ட் பாக்ஸ் ஆக்சஸ் பண்ணுது. அண்ட் பிக்கஸ்ட் விஷயம் என்னன்னா பேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணுது. லைக் நெஸ்ட் பாக்ஸ் கிட்ட நீங்கள் போனீங்கன்னா பேர்ட் பயந்து உள்ளே போவார், உங்களை கடிக்க வெளில வரும். ஓகே. நெஸ்ட் பாக்ஸில் நின்று மேல் டான்ஸ் ஆகும், ப்ரொடெக்டிவான டான்ஸ் ஆகும். ஓகே. வெளியில் போன்ற மாதிரியான ஒரு விஷயம். ஓகே. ஃபீமேலை தொட முடியாதுன்ற மாதிரியான ஒரு விஷயம். ஓகே. ஸோ அந்த ஒரு இது. பட் ஸ்டில்
அவங்களுக்கு இருக்க ஒரு டவுட் இல்லை அவங்களுக்கு இருக்க ஒரு ஃபியர் என்னன்னா பேர்டு எக்லேயே பண்ணிடுச்சா ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறது. ஸோ ரெண்டாவது தே டேக் இட் லைக் அந்த பேர்டு வந்துட்டு ஏன் இவ்வளோ நாள் ஆகியும் ப்ரீட் ஆகலை. நெஸ்ட் பாக்ஸ் ஆக்சஸ் பண்ணி 20 days ஆகுது. ஸோ இன்னும் ப்ரீட் ஆகலை. ஓகே 20 days. ஸோ இப்போ வந்து என்ன மேட்டர்னா ஏதை இன்னும் சில பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா சார் பாக்ஸ்குள்ளே போயிடுச்சு சார் இந்த மாதிரி வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுது சார் பயப்படவே இல்லை சார் பேர்டு கடிக்க வருது சார். ஸோ இந்த ஒரு சைடு ஓகே அதே விஷயம்தான் இந்த ஒரு சைடில் ஏன் 20 நாள் ஆகி முட்டை போடல. ஓகேவா. ஸோ சிம்பிள் பேர்ட் இஸ் அ ஹாபி. ஓகே ஆப்வியஸாக இதை வாங்குறவங்க லைக் தே டோன்ட் ஹாவ் எனி கண்ட்ரோல் ஓவர். எனக்கும் என்னோட பேர்ட் மேலே எந்த கண்ட்ரோலுமே இருக்காது. கண்டிப்பாக ப்ரீட் ஆகணும்னு நினச்சா ஆகும், சிக் ஆகணும்னு நினச்சா இவ்வளோ பண்ணியும் சிக்காக தான். ஓகே எனக்கும் மோட்டாலிட்டி ரேட்டே கிடையாது. நான் ஒரு பேர்டு கூட சாவடிக்கவே மாட்டேன்றது நான் சொல்ல. கண்டிப்பாக ஸோ 100% இது எல்லாமே இருக்க தான் போகுது. ஓகே ஸோ நம்ம வந்து இந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணிடலாம். அவ்வளோதான். இவனுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் பெஸ்ட்டாக என்ன இருக்குது அவ்வளோதான். அதுதான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த ஹாபியை பொறுத்த வரைக்கும் ஓகே டோன்ட் டேக் இட் ஷிஃப்ட். ஓகே இது லைட்டான ஹாபி தான். ஓகேவா. இதில் வந்துட்டு இல்லை நான் இவ்வளோ பண்ணிட்டேன், இது வந்துட்டு எனக்கு இவ்வளோ கஷ்டம், என்னோட 3 மாதம் சம்பளம் இதுக்குள்ளே இருக்குது, அந்த மாதிரிலாம் யோசிக்கிறோன்னா அண்ட் பெட்டை என்ஜாய் பண்ண முடியாது. கண்டிப்பாக. பிகாஸ் தட்ஸ் அ லைஃப். ஏன்னா கேரண்டி வாரண்டி எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக. பேர்டை வாங்குறீங்களா பேர்டு வாங்கிட்டேன் என்ஜாய் பண்ணுறேன் ரிலாக்ஸாக பார்த்தேன் இஷ்யூ இருக்குது ஏதோ ஒன்று தெரியுது உடனே நம்ம சொல்லணும். ஓகே இப்போ இத்தனை பேர்டு கற்றுது. ஓகே ஆமாம் இத்தனை பேர்டு இருக்குது. பர்டிகுலராக ராஜா லாரி கத்தும் போது இவனுக்கு தான் ரெஸ்பான்ஸ் கால் கொடுக்குறாங்க. ஓகே பார்த்தீங்க அதே மாதிரி சன்கடை குட்டிங்க கத்தும் போது சன்கடை தான். ஆமாம் கரெக்ட். ஸோ பர்டிகுலர் ஸோ இந்த இது இவ்வளோதான். ஓகேவா. இந்த டைமில் நம்ம வாயை மூடிட்டு கத்துறது நிற்கட்டும், அதுக்கப்புறமா பேசலாம். ஆடியோ கிளாரிட்டியாக இருக்கணும், நம்ம பண்ணலாம். கரெக்ட். அது சேம் டைம் இது ஒரு ப்ராசஸ், இது நடக்குது அண்ட் வி கேன் அப்சர்வ் இட். கரெக்ட். இதை நம்ம அப்சர்வும் பண்ணலாம். கண்டிப்பாக. ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஓகே அப்சர்வ் பண்ண முடியும், என்ஜாய் பண்ண முடியும். லைட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஹாபி ப்ராப்பராக போகும். ஓகே இதை வந்து நம்ம டைட் பிடிக்கிறோம் இல்லை நமக்கு வந்து ப்ரீடிங் நிறைய பேர் அந்த ஒரு ஆஸ்பெக்டில் தான் ரொம்ப ஸ்லிப் ஆவாங்க. ப்ரீடிங் அண்ட் டேம்னஸ் வந்துட்டு வின் பண்ண மாட்டாங்க பேர்டை. லைக் அந்த பேர்டு வந்துட்டு கையில் நிற்கும், அடைவுக்குள்ள போகிறோம், சாப்பிடும், அவ்வளோதான். வீட்டுக்குள்ளே வந்தோடனே குஷியாக கத்துறது, அவங்களோட கார் சத்தம் கேட்டாலும் கத்துறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குலாம் தே ஹேவ் டு வெயிட் அரௌண்ட் 1 month 1.5 months மினிமம். ஜஸ்ட் லைக் லவ் போய் ப்ரொபோஸ் பண்ண அன்றைக்கி ஓகே சொல்லிட்டா கிக்கே கிடையாது. கண்டிப்பாக எக்ஸாக்ட். அதுக்கப்புறமா அந்த இது போகிறது தான். ஸோ அந்த இது வின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்ரிடே யூ ஹேவ் டு வின் த ட்ரஸ்ட். ஸோ ப்ரீடிங் அகெயின் அப்சர்வ். ப்ரீடிங்லாம் ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராசஸ் அண்ட் இட் ஷுட் டேக் டைம். கண்டிப்பாக. ஓகேவா. பிகாஸ் பேர்ட் டான்ஸ் ஆகிறதை கவனிக்கணும். பேர்ட் நெஸ்ட் பாக்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். கண்டிப்பாக. சி நெஸ்ட் பாக்ஸ்லேயே ஒரு விஷயம் லைக் மேலே இருக்குது. லைக் இப்படி ஸ்ட்ரெயிட்டான பாக்ஸ் வரும். ஹைட் டு நம்ம மெக்கவுஸ்க்குலாம் பெரிய மெக்கவுஸ்க்கு இல்லை, ஈவன் சன்கன்ஸ்க்குமே இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வர பாக்ஸ். ஓகே நிறைய டைம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா பயந்தாங்கோலி பேர்டுக்கு இதர் எல் பாக்ஸ் இல்லை இந்த மாதிரி படுக்க போட்ட பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே பிகாஸ் பயந்தாங்கோலி பேர்ஸ் வந்து நீங்கள் கிட்ட போனீங்க பட்டுன்னு உள்ளே போகும் பாக்ஸில் போய்டும். பயந்துக்கிட்டு உள்ளே போகும்போது கீழே டேரெக்டாக எக் இருந்துச்சுன்னா உடச்சு. ஸோ சைடில் இருந்துச்சுன்னா தான் எக்கு தப்பிட்டோம். ஸோ கிரே பேரட்டுக்கு டிப்பிக்கலாக எல் பாக்ஸ் போகிற ரீசன் தான். பட்டுன்னு உள்ள ஜம்ப் ஆச்சுன்னா பாக்ஸுக்கு சைடில் தான் எக் இருக்குது, பேர்டு வந்து எக்கு டேமேஜ் பண்ணும். ஓகே ஓகேவா. ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்போது பேர்ட் டாமினண்ட்டாக இருக்குது, கடிக்கிற மாதிரியான பேர்டு இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்போது கீழே எட்டி பார்க்கும்போது மேலுக்கு வந்து எக்கு தெரியணும். தெரியாத பட்சத்தில் ப்ரொடெக்ட் பண்ணாது, ஃபீமேல் அடிக்கும் இல்லை அடுத்த மீட்டிங்க்கு கால் பண்ணும். ஸோ சின்ன விஷயங்கள். ஸோ ப்ரீடிங்கான பேர்ட்ஸ் எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணுறது பெட்டர். அது எந்த கேரக்டர்ஸ் புரியுது அவ்வளோ என்ஜாய் பண்ணி அப்சர்வ் பண்ணுறது பெட்டர். லைக் காலைல போங்க, காஃபி பேப்பரு கால் போட்டு பேர்டை ரசிக்கலாம். கண்டிப்பாக எவ்வளோ நேரம் ஆனாலும். பட் அந்த ஒரு 1 hour or 1.5 hour which you are spending அப்சர்வ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ இந்த ஹாபி அவ்வளோதான். ஓகே இதில் உங்களுக்கு கண்ட்ரோலே கிடையாது, அவ்வளோதான். இது எல்லாமே நாளைக்கு கூட ஒன்றும் இல்லாமல் போகும். கண்டிப்பாக தான். ஸோ இட்ஸ் அ லைஃப். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம அது கூட ஒர்க் அவுட் பண்ணுறது அவங்களை எவ்வளோக்கு ஹாப்பியாக பார்த்துருக்கேன். கண்டிப்பாக அவ்வளோதான். ரியாலிட்டியாக நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே
ஸோ காய்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பேர்டு வாங்குறீங்கன்னா ஒரு எந்த பெட் வாங்கினாலும் அதோட நேச்சரை ஃபஸ்ட் நல்லா ஸ்டடி பண்ணுங்கள் ப்ரோ. எக்ஸாக்டாக அதை நான் சொல்ல வரீங்க, ஒரு நேச்சரை நல்லா ஸ்டடி பண்ணுங்கள். என்ன தான் நம்ம நேச்சரை ஸ்டடி பண்ணி அதுக்கு ஹாப்பியாக எல்லாமே கொடுத்து நல்ல கேஜ் வாங்கிட்டேன், அமேசானில் கேஜ் ஆர்டர் பண்ணேன், நல்ல பிளேயிங் கொடுத்துட்டாங்க, அப்படி கிடையாது. லைக் அது ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட், அதாவது வாங்கி வைக்கிறதோடு இல்லாமல் அதை பற்றி நிறையா படிங்க, தெரிஞ்சுக்கோங்க, அப்சர்வ் பண்ணுங்கன்ட்டு தான் ப்ரோ எக்ஸாக்டாக சொல்கிறாரு. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம நோட் த பாயிண்ட் நோட் பண்ணி அவனுக்கு காய்ஸ். ஸோ ப்ரோ இப்போ பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ காய்ஸ் நம்ம பேர்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் சன்கன்னூர். ஸோ ப்ரோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். லைக் இந்த பேர்ட்ஸ்லாம் என்ன டைம்டு பேர்ட்ஸாக, லைக் என்ன மாதிரியான பேர்ட்ஸ் இதெல்லாம்? ஸோ இப்போ இதில் 3 பேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இவனுங்க பார்த்தீங்கன்னா பசிபிக் பேரட்லெட். ஓகே, பசிபிக் பேரட்லெட். ஓகே, ஸோ சின்ன சைஸ் பேரட்டு, ரொம்ப ஃப்ரெண்ட்லி, லைக் அப்பார்ட்மெண்ட்டில் வச்சுக்கலாம் அந்த மாதிரினா பெஸ்ட்டு. ஓகே, அண்ட் தென் காக்டெயில். எல்லாருமே பிகினர் பெட்டுன்னு சொல்கிறது, பட் ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு பேர்ட், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெயின்டெனன்ஸ். ஓகே, இப்போ இவனுங்க கூட ஈஸியாக தாங்கிடுவாங்க, பிகாஸ் இவனுங்க வந்து ரெயின் ஃபாரஸ்ட் பேர்டு. ஸோ சைஸ் டசன்ட் மேட்டர். இவனோட நேச்சர் வந்து ரெயின் ஃபாரஸ்ட்டில் இருப்பான், மழை பெஞ்சிச்சு வெயில் அடிச்சதுனாலும் இவனால் தாங்க முடியும். காக்டெயில் வந்து டெசர்ட் ஸ்பீஷீஸ். ஸோ அதனால் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க லைக் காக்டெயில் ரொம்ப லைக் சென்சிட்டிவான பேர்ட். ஸோ இப்போ இவர் வந்துட்டு சன்கன்னூர். ஓகே, ஸோ இவர் வந்து பக்கா பிகினர் பெட். ஓகே, ஓ இதெல்லாம் தான் பிகினர்ஸில். ஆமாம், பிகாஸ் லைஃப் அதிகம். ஓகே, பேர்டு ரெசிஸ்டிவாக இருக்கும். ஓ, கலரேஷன் நல்ல கலரேஷன் வரும். ஓகே, ப்ராப்பராக இருக்கும், லைக் உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். ஓகே, பேர்டு பர்ஃபெக்டாகவும் இருக்கும். ஓ ஸோ காய்ஸ் நம்ம ஸ்டார்டிங் போகும்போது சன்கன்னூர் போனால் இட்ஸ் பெஸ்ட்டு. உங்களோட சஜஷனில் வந்து கண்டிப்பாக சன்கன்னூர் அட்லீஸ்ட் பசிபிக் பேரட்லெட் கூட நல்ல ஆப்ஷன் தான். ஓகே, இதெல்லாம் ரொம்ப காமனாக கிடைக்க போகிறது இல்லை. சன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு விஷயம். ஸோ ப்ரோ சன்னில் வந்து லைக் எப்படி அடல்ட் செமிடல் நார்மலாக எப்படி கலரேஷன் இல்லாமல் வேறு எப்படி லைக் கண்ணை கவனிக்கணும். இப்போ இவனோட கண்ணு லைட்டாக ப்ரௌன் ஆகிருப்பாங்க. ஓகே, ஓகேவா, இதே வந்து உங்களுக்கு குட்டி பேர்ட்ஸோட கண்ணு எல்லாமே பிளாக்காக இருக்கும். ஓ கண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக்கிஷாக இருக்கும். ஓகே, ஆமாம் இருக்கு யா. ஸோ அவனுக்கு வந்து கண்ணு ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக இருக்கும். ஓகே, ஸோ கண்ணோட உள்ளே இருக்க ரிங்கை வச்சு சொல்லலாம், நமக்கு அந்த வெள்ளை இது இருக்க மாதிரி. சொல்லலாம். சூப்பர்.
ஸோ நான் இந்த பேர்ட்ஸ் பற்றி சொல்லுவேன், இந்த 2 பேர்டு பற்றியும். ஸோ இவர் வந்து சொல்லவே தேவை, ரொம்ப நிறைய பேர் வீடியோ கவர் பண்ணியிருக்காங்க. லைக் ராஜா லாரி. ஓகே. ஸோ லாரிலேயே வந்துட்டு இதுதான் ராஜா. நல்ல ஃப்ரெண்ட்லி. ஓகே. நல்ல துருத்துருன்னு இருப்பான். ஸோ அதோட நேச்சரே இப்படி தானா? ஆமாம். ஓகே. இந்த பேர்ட்ஸோட நேச்சரே தான். நல்ல சாஃப்ட்டு, நல்ல ப்ளேஃபுல்லு, அராஜகமாக இருப்பானுங்க. ஓகே. இப்போ வீட்டில் வளர்க்கனா ஒரு டாக் மாதிரி. ஓகே. பக்கா டாக். ஸோ வாய் வச்சு விளாட்றது, அப்படியே கவுந்துக்கு சுற்றிக்கிட்டு விளாண்டுக்கிட்டே இருக்கும். சூப்பர். ஸோ இது வந்து ரொம்ப நான் விளாண்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவங்களாம் இது கண்டிப்பாக ஃபுல் டைம் கரெக்டாக இருக்கும். அவனோட கலரும் பாருங்க, அந்த ஜெட் பிளாக். ஏன்னா ஒரு மேட் பிளாக்காக இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் கோத்திக்காக இருக்கும். இது ஒரு மாதிரி மெட்டாலிக் பிளாக்காக இருக்கும். எக்ஸாக்டாக சூப்பர். இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது என்ன? இவர் வந்து ஹான்ஸ் மக்கோ ஃபேமிலியில் இருக்கிறதுலே சின்ன ஸ்பீசிஸ் இவர் தான். ஸ்மால் வெரைட்டி மக்கோ. இப்போ கண்ணூரில் எப்படி ஸ்மால் வெரைட்டி கண்ணூர், பெரிய வெரைட்டி கண்ணூர்? ஆமாம். ஸோ இப்போ ஸ்மால் வெரைட்டி மக்கோஸ்லேயே இவன் தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட். இருக்கிறதுலே குட்டி இவர் தான். ஓகே. ஸோ கலரேஷனுமே வந்துட்டு அந்த ஃப்ரண்ட்டில் ப்ளூ, ஷோல்டரில் ரெட்டு அண்ட் ரெட் ஷோல்டர் மக்காவும் இவனை காமனாக கூப்பிடுவோம். ரெட் ஷோல்டர் மக்கோ. ஓகே. ஸோ இதோட நேட்டர் இது பிரேசில் அண்ட் நல்ல டாக்கிங் ஸ்பீசிஸ். ஓகே. ஸோ இவனுக்கு 2 பேருமே நல்லா பேசவும் செய்வானுங்க. இவனும் பேசுவாங்களா? ஆமாம். ஸோ நான் இந்த பேர்ட்ஸ்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து பிளாக் கேப் லோரி. ஸோ லோரின்றவனுங்க எல்லாருமே இந்த மாதிரி வெஜ் டெய்ல் இருக்கும். ஓகே. லாரி கீட்டுக்கு வந்து பாயிண்டடான டெய்ல் இருக்கும். ஓகே. ஷார்ட் டெய்ல் மாதிரி. பாயிண்டடாக இருக்கும். இது பாருங்க, தட்டையாக இருக்கா? ஓகே. ஸோ அது ஒரு மாதிரி பாயிண்டடாக வரும். ஓகே. அண்ட் இவர் வந்து கன்யூர், ப்ளூ த்ரோட்டட் கன்யூர். ஒரே மாட்டான். ஸோ கன்யூருக்கும் லாரி கீட்டுக்கும் எப்பயுமே ஆகாது. ஜென்ரலாகவே வேறு நேஷனு. ஸோ அவங்களுக்கும் அந்த தகராறு இருக்குது. ஸோ இவர் வந்து ப்ளூ த்ரோட்டட் கன்யூர். லைக் இங்கே இருக்க பேர்ட்லேயே ஆக்சுவலாக பயங்கரமாக ப்ரொடெக்டடான பேர்ட்னா இவன். ஸோ அவங்களோட நேட்டிவ் ஹேபிட்டேட்டில் நல்லாவே ப்ரொடெக்டடாக இருக்காங்க. லைக் அவங்களுக்கான ப்ரீடிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஸோ இவங்களுக்காக ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சே வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ லோரோ பார்க் ஃபவுண்டேஷன் அவங்களோட வீடியோஸ் எல்லாமே யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாலுமே தெரியும். இது எல்லாமே ரொம்பவே ரேரான ஒரு பேர்டு அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த கலரேஷன் பார்த்தீங்கன்னாலுமே எக்ஸலண்ட்டாக வரும். ஓகே. ஸோ இது இன்னும் நல்ல கலரேஷன் வரும். இன்னும் டார்க்கராக வரும். இன்னும் 3 மாதம் குட்டி தானே இது. ஓகே. இன்னும் நல்லா டார்க்கராக கலரேஷன். அண்ட் இவர் வந்து ஆர்னேட் லாரி கீட். குட்டியாக இருப்பான். நல்ல ஃப்ரெண்ட்லி. ஓகே. நல்ல கலர்ஃபுல். விட்டவே மாட்டாங்க எதையும். ஷைனியாக இருந்துச்சுன்னா கடிப்பாங்க. ஸோ இவர் வந்து பிளாக் கேப் லோரி. ஸோ நல்ல டாக்கிங் எபிலிட்டி உடையது. அண்ட் லாரிஸை பொறுத்த வரைக்கும் நல்ல சாஃப்ட். லைக் என்ன அவங்க கடிச்சு பார்த்தாலுமே ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. ஸோ இந்த ஹாஷ்னஸே இருக்காது. ஹாஷ்னஸ் சுத்தமாக இருக்காது. எதனா ஒன்று நோண்டிக்கிட்டே இருக்கணும். பட் ஆனால் அந்த லைட்டாக பூசுகிற மாதிரி தான். ஸோ லேடிஸ்க்கு கிட்ஸுக்கு பெஸ்ட்டு பெட். ஓகே. கம்பாரிசனே கிடையாது. ஆமாம். ஓகே. லைக் ஹேண்டிலபிளான ஒரு சைஸும் கூட. ஓகே. ஸோ காய்ஸ், ஒரு லேடிஸ் வீட்டில் ஒரு குழந்தை இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக லாரி கிட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு. அதாவது ப்ரோஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் ஸோ ஒரு ஹை வெரைட்டி பேர்ட் போகிறீங்கன்னா கண்டிப்பாக லாரி கிட் நீங்கள் போது இட்ஸ் பெஸ்ட்.
பட் இதில் இன்னொன்று என்னென்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த பேர்ட்ஸ் வந்துட்டு ரொம்பவே மெஸ்ஸியாக இருக்கும். லைக் இடத்த ஃபால் பண்ணிடும், மோஷன் வந்துட்டு வெளியில் ஒரு மாதிரி தூக்கி அடிக்கிற மாதிரி அடிக்கும், அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா இருக்கும். அதாவது நீங்கள் நெட்டில் பார்க்கும்போது ஓகேவா. ஆக்சுவலாக நீங்கள் வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது பெருசாக அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது. ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸில் அந்த இது கிடையாது. ஓகேவா. ரொம்ப யாருமே வந்து பெருசாக அதை ஒரு இஷ்யூவாக சொல்கிற அளவுக்கு ஒரு இதுவாக இருந்தது கிடையாது. ரிலாக்ஸாக தான் இருக்கும். நார்மலாக பேர்ட்ஸ் சாப்பிட்றத விட ஃப்ரூட்ஸ் அதிகமாக இவனுக்கு சாப்பிடுவானுங்க. அவ்வளோதான், சீட்ஸ் கொடுக்கக்கூடாது. இவங்க இடத்துக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னாலுமே ஃபுல்லாகவே வந்து வால்பேப்பர் தான் வச்சுருக்கு. மெஸ்ஸியாக தான் ஆக மாட்டாங்க. What we do here is go back. ஸோ ஆனால் இந்த பேர்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு. ஸோ இவனுங்க வந்து லாரிக்கீஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஸ்வெயின்சன் லாரிக்கீஸ். இவன் வந்து ரெட் காலர்ட் லாரிக்கீஸ். ரெட் காலர்ட். ஆமாம், ரெட் கலரில் அந்த காலர் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக இங்கே கொஞ்சம் ப்ளூ இருக்கும். இவனுக்கு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக க்ரீனு, அந்த எல்லோ, அந்த இது. ஸோ மல்டி கலராக இருக்கும். சூப்பர். ஸோ இதோட நேட்டிவ் என்னன்னா
இவனுங்க பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, ஓகே, தென் அப்படியே பாப்பா நியூ கினியா வரைக்கும் இருப்பாங்க. ஸோ நம்ம கிளைமேட்டுக்கு ஒரு நல்ல பேர்ட் தான். பர்ஃபெக்டாக இருப்பானுங்க. ஏன்னா இவனுங்க வந்துட்டு ஃப்ளவர்ஸு, அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க நேச்சரில், வைல்டில். ஸோ அதனால் வந்து சீட்ஸ் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஓ சூப்பர். சீட்ஸ் கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு பழகிற பேர்டும் இருக்க தான் செய்யுது. ஓகே, பட் ஆனால் லைஃப் ரொம்ப வராது. பட் நம்ம நேச்சராக பார்த்தா தான் லைக் அந்த லைஃப் நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா உனக்கு பெஸ்ட்டு பெட்டு. ஓகே, ஈவனும் அதே தான். இவனுங்களை மையம் வந்துட்டு லேடிஸ் எல்லாருக்கூடையுமே ரொம்ப சாஃப்டாக இருப்பானுங்க. ஓகே, அண்ட் பீக்கோட அந்த ஷார்ப்னஸ் இருந்தாலும் பேர்ட் சாஃப்டாகவே தான் இருக்கும். ஓகே, எப்பயுமே சூப்பர்ண்ணா. ஸோ லைக் இப்போ இவ்வளோ பேர்ட் லைக் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸில் லைக் வந்து கிளைண்ட் ஒரு புது கிளைண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வராங்க, ஒரு ஸ்டார்ட் அப் நான் பண்ண போகிறேன்னு லைக் ஒரு அட்வைஸ் கேட்கும்போது, ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் என்ன கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுற மாதிரி உங்கள் லைக் உங்கள் பெட் ஷாப்னு இல்லாமல் பொதுவாக ஒருத்தவங்க லைக் ஒரு சஜஷன் கேட்குறாங்க லைக் அந்த அப்போது நீங்கள் என்ன பேர்ட்லாம் சொல்லுவீங்க? லைக் ஜென்ரலாக லிஸ்ட்டோ லைக் ஒரு 5 பேர்ட்ஸ் லைக் லிஸ்ட் மாதிரி. இல்லை, நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு சஜஷன் டேக் அ ஸ்மால் கன்யூர் லைக் க்ரீன் சீக் கன்யூர் ஆர் பைனாப்பிள். ஸோ நீங்கள் அவளை திங்க் பண்ணலாம். ஸோ லைக் ஜென்ரலாக இவ்வளோ பேர்ட்ஸ் இவ்வளோ விஷயம் இருந்தாலும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ ஒரு புதுசாக ஒரு கிளைண்ட் வராங்க, ஸோ எந்த பேர்ட்ஸாக நீங்கள் சஜஸ்ட் பண்ணீங்க? ஏதாவது ஒரு 5 பேர்ட்ஸ் லைக் எங்களோட வியூவர்ஸ்க்காக நீங்கள் எந்த ஒரு 5 பேர்ட்ஸ் லைக் இதெல்லாம் நீங்கள் வளர்க்கலாம், லைக் ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் வளர்க்க தேவை கிடையாது, லைக் ஜென்ரலாக பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும் அப்படின்னா என்ன பேர்ட்ஸ்னால் ஒரு 5 பேர்ட்ஸ் நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுங்கள்? ஃபஸ்ட்டு திங் க்ரீன் சீக் கன்யூர், க்ரீன் சிக் கண்ணு, பைனாப்பிள் கன்யூர், எல்லோ சைடட், இது எல்லாமே வளர்க்கலாம். ஸ்மால் வெரைட்டி கண்ணு, ஸ்மால் வெரைட்டி கன்யூர். ஓகே, அந்த பைரா ஃபேமிலியில் எல்லாமே வளர்க்கலாம். ஓகே, தென் லாரிகிட்ஸ் ஈஸி மெயின்டெனன்ஸ் தான். ஓகே, மெஸ்ஸியாலாம் இருக்கலாம் மாட்டாங்க, பார்த்தீங்கனாலே தெரியும் பேப்பர்லாம். காலையில் மாற்றினது இன்னும் மாற்றவே இல்லை. ஓகே, ஸோ இவ்வளோ நேரத்துக்கு இவ்வளோ தான் மெஸ்ஸினஸ். மொத்தம் 3 பேர்டு இருக்கான், அதில் ஒரு 2 பேர்டு இருக்கான். ஸோ ரொம்ப ஒன்றும் மெஸ்ஸிலாம் கிடையாது. ஸோ லாரிகிட்ஸ் செகண்ட் ஆப்ஷன். தென் வந்துட்டு யூ ட்ரை மக்கவுஸ். ஓகே, ரஃப் அண்ட் டஃப்பான பேர்டு. என்னதான் பெரிய பேர்டு பெரிய பட்ஜெட்னாலும் அதுக்கேற்ற இம்யூனிட்டி அதுக்கேற்ற பவர் இருக்கும் பேர்டுக்கு. ஓகே, எனக்கு டைம் ரொம்ப இருக்குது, நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற ஆள், ஓகேவா, ரொம்ப போரிங்காக இருக்கும், எனக்கு கம்பெனிஸ்க்கு பேர்டு வேணும்னா காக்கட்டூஸ். காக்கட்டூஸ். ஓகேவா, இதெல்லாமே நான் சொல்கிறது பிகினருக்கே போகலாம். ஓகேவா, யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம், அவ்வளோதான். ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த காக்கட்டூ பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் இருக்குது, ஒரு 6-7 ஹவர்ஸ் நான் வந்து ஃப்ரீயாக தான் இருப்பேன், வீட்டில் தான் இருப்பேன். ஓகே, ஸோ எனக்கு 6-7 ஹவர்ஸ் விளையாட முடியுன்ற பட்சத்தில் காக்கட்டூஸ் போகலாம். மக்காவுஸ் வந்துட்டு என்னதான் இருந்தாலுமே ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு பேர்டு தான். ஓகே, சீக்கிரத்தில் எந்த விதமான டிசீசஸ் அது எல்லாமே அட்டாக் ஆகாது. ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் அவனுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் குயிக்கர் பேரண்ட்ஸ். ஸோ இப்போ இப்போ நம்மக்கிட்ட குயிக்கர் இல்லை, பட் ரெகுலராக குயிக்கர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ குயிக்கர்ஸும் போகலாம். ஓகே, இதெல்லாம் பெஸ்ட்டு. இது 5மே பெஸ்ட்டு. ஓகே, குயிக்கர்ஸு, க்ரீன் சீக் கன்யூஸு. ஏன்னா நான் சன்னை இன்க்ளூட் பண்ணாததுக்கு ரீசன் நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்டில் போயிருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ அதனால் சத்தம் அதிகம். ஸோ அதனால தான் லாரிகிட்ஸ் பெருசாக சத்தம் கிடையாது. ஓகே, காக்கட்டூஸ் மக்கவுஸ் ஆப்வியஸான நாய்ஸி தான், பட் ஆனால் அவ்வளோ பெரிய பேர்ட் நீங்கள் எடுக்கும்போது ஆப்வியஸாக அதுக்கு பிளான் பண்ணி தான் எடுக்கிறீங்க. ஸோ அதனால தான் அது 2. அதுக்கப்புறமா நீங்கள் மீதி இந்த லாரிகிட்ஸ் அண்ட் குயிக்கர். ஓகே, ஸோ இப்போ பேர்ட்ஸ்லாம் அப்பார்ட் தாண்டி இப்போ வந்து நம்ம வைல்ட் லைஃப் ஆக்ட்லேருந்து லைக் புதுசாக இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்குது. ஸோ எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் லைக் ரெப்டைல் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் தாண்டி பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன லைக் நிலைமையில் இருக்குது, அதெல்லாம் தேவையா, லைக் பண்ணணுமா, என்ன விஷயங்கள் எப்படி பண்ணணும்? கண்டிப்பாக பண்ணணும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்துட்டு ட்ரேட் வந்துட்டு அந்தளவுக்கு லைக் ப்ராப்பராக போனது கிடையாது. ஓகே, லைக் எல்லாருமே ட்ரேட் பண்ணலாம். ஓகே, இது ஒரு எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயமா ஈஸியாக இருந்துச்சு. ரெண்டாவது என்னென்னா ஈஸினஸ் இருக்கிறது ஓகே, பட் ஆனால் வந்துட்டு ரெகுலேஷன்ஸ் இல்லை. இப்போ நம்ம கவர்மெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான அவங்களுக்கு டேக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு இப்போது ஈஸியாக ஒரு 2-3 மக்கள் எடுத்து டீல் பண்ணாங்கனாலுமே லேக்ஸில் டிரான்சாக்ஷன் போகும். பட் ஆனால் எந்த விதமான டேக்ஸோ எதுவுமே இருக்காது. ஓகே, ஸோ கவர்மெண்ட் சைடில் இப்போ வந்துட்டு இப்போ தான் கொஞ்சமாக எல்லாத்தையுமே மாற்றிட்டு வராங்க. ஸோ ரிஃபார்ம்ஸ் எல்லாமே. ஸோ இதனால் அனிமல் அப்யூஸ் முடிஞ்ச அளவுக்கு கம்மி தான் ஆகும். பிகாஸ் நான் இப்போ என்கிட்ட வந்துட்டு 2 பேர் இருக்குது லாரிக்கிட்டுன்னு நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஓகே, எனக்கு வந்து ரெகுலர்ஸாக குட்டி வருதுன்னு டிக்ளேர் பண்ணுறேன். என்னால் 10 குட்டியை எடுத்து சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போது வந்து என்னால் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நம்பர் காமிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போது அந்த பேர்டு இறந்து போச்சு,
ஸோ அது எல்லாமே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கம்மியாகும். ஸோ எனக்கு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் கீப்பிங் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நான் 4 பேர்டு இருக்குது, நான் அந்த 4 பேர்டை வந்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் தான் கொடுப்பேன். ஓகே. ஸோ நான் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்க அந்த பேர்டோட லாங் பாயிண்ட் எங்கே போகுது, என்ன ஆகுது, அதோட லைஃப் எப்படி இருக்குது, ஓகே. ஸோ ட்ரைவ் டவுன் ஆகும். ஸோ ஆப்வியஸாக இதெல்லாம் மைண்டில் வச்சுருந்து தான் கொண்டு வந்திருப்பாங்கன்றது தான் என்னோட இது. ஓகே. பட் ஆனால் இது வந்து கண்டிப்பாக வரணும். ஓகே. நம்மள் தான் வந்துட்டு பெட் ஷாப் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகே. அது எல்லாமே அனுப்பிச்சாச்சு. ஓகே. இதுக்கு மட்டும் லைக் டிக்ளரேஷனுக்கு மட்டும் இன்னும் இன்ஸ்பெக்ஷன் வரணும். ஓகே. ஸோ அது வந்துச்சுன்னா நம்ம ஓகே.
எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ்லாம் பார்த்தோம். நான் ரொம்ப ஹாப்பி. இந்த டே வந்து ஒரு ஃபன்னான டேவாக போச்சு. ஸோ இன்னும் பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் ஆன் டீப் ப்ளூ டிவி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே பார்த்துருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ கீப் லவ்விங் அனிமல்ஸ், சேவ் அனிமல்ஸ். ஸோ எல்லாருமே எப்போவுமே சந்தோஷமாக இருப்போம். ஹோப் நீங்கள் எல்லாருமே எப்போவும் நல்லா தான் இருப்பீங்க. ஸோ ஸ்டே டியூன் ஆன் டீப் ப்ளூ டிவி. ஸோ இன்னொரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ஷோ சந்திக்கிறேன். அண்டில் திஸ் பாய் ஃப்ரம் இது உங்கள் விஜய் சந்திரன்.